பொன் வில்சன், நீங்க பிஜேபி பக்கம் போறதுக்கான அத்தனை சாயல்களும் தென்படுதுன்னு திரு வன்னியரசு சொல்றாரு. இல்ல வன்னியரசு என்னன்னா ரொம்ப முயற்சி பண்றாரு, எப்படியாவது அதிமுகவை பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுறணும் அப்படின்றது கரெக்டாக 2024 அதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. 2024 அவங்களுக்கு என்னங்க அந்த தேர்தலே, நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு என்ன லாபம்னா 1 கோடி 6ல் 1 பங்கு, 1 கோடி மக்கள் சிறுபான்மை மக்கள் வாக்கு. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்லேயே 6% இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள்னு. இப்போ வந்து 1 கோடி வாக்குன்னா அதில் 60% வாக்கு பதிவாகினா கூட 60 லட்சம் ஓட்டு, 60 லட்சம் ஓட்டுல 55 ஓட்டு உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக 60 லட்சம் ஓட்டுல 55 லட்சம் ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு போயிருக்கும். 5 லட்சம் ஓட்டு தான் சதுரி இருக்கும். அந்த அச்சம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும், எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் தான் பார்ப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வகுப்பு வாரிய சட்டத்தை பற்றி சொன்னார்ல, இந்த ஜனவரி கரெக்டாக 8 நாளைக்கு முன்னாடி எடப்பாடியார் கொடுத்த அறிக்கை எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. அதில் சொல்லியிருக்க வார்த்தையை நான் படிச்சிடறேன், ஏன்னா அவர் சொன்னதால் சொல்கிறேன், ஒரு தவறான விஷயம் சொல்லிடக்கூடாது. வகுப்பாரிய சொத்துக்கள் என்பது இஸ்லாமிய பெருமக்கள் அந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்காகவும் இறை இல்லங்களை எழுப்பி வழிபாடு செய்வதற்காகவும் சமூக தொண்டுக்காகவும் இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட அர்ப்பணிப்புரிய சொத்துக்களாகும். இந்த சொத்துக்களை பயன்படுத்தும் முழு உரிமையும் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு மட்டுமே உண்டு. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு சட்ட திருத்த மசோதா 2024 வகுப்பு சொத்துக்கள் மீதான இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் வகையிலும் ஆக்கிரமிப்புக்கு துணை போகும் வகையிலும் உள்ளது. எனவே மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட உள்ள வகுப்பு வாரிய திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்துகிறேன். திருத்தம் செய்யணும்னு சொல்ல, கைவிட வேண்டும் என வலியுறுத்துகிறேன், தெளிவாக கொடுத்துருக்கேன். இப்போ இதுதான் ஒரு விஷயம். நம்ம இப்போ இன்னைக்கு பிஜேபி இல்லைன்ட்டீங்க, அப்போ நாம் தமிழரோட உடன்பாடுன்னு சொன்னது இல்லை, அது விடுதலை சிறுத்தைகள் கூட சொல்லலாம். அதனால அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஈரோட்ல நீங்க ஒரு இப்போ நீங்க ஒரு ஆதாரத்தை சொல்ல, நீங்க ஒரு ஆதாரம் இல்ல திரு வில்சன் கேள்வி வச்சிருக்காரு. கேள்வி இல்ல, அவர் கேக்குறது, அதுக்கு பதில் சொல்லி அவர் கேக்குறது இப்போ அதுதான் சொல்றேன். ஒரு ஈரோட்ல நீங்களும் புறக்கணிக்கிறீங்க, பிஜேபியும் புறக்கணிக்குது, அவர் பெரியாரை விமர்சிக்கிறாரு, நீங்க அதுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றல. அப்ப இதெல்லாம் வந்து அவர் சேர்த்து பாக்குறேன்றார். இல்ல இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஆதாரம் கேட்டீங்கல்ல, டெபாசிட் கூட வாங்கலன்னு, அப்போ அந்த ஆதாரத்துக்கு என்ன விளக்கம்? அதை கேட்டிங்களா ஆணித்தரமா? நம்ம கற்பனையில் எவ்வளோ வேணாலும் பேசலாம், ஆதாரம் என்ன அதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க யதார்த்தமாக குறைஞ்சது 50,000 60,000 ஓட்டு வாங்கியிருக்கணும். ஏன்னா சஞ்சய் அவர்கள் ஈவேரா அவர்கள் நிற்கும் போது 8,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோத்தார். அப்போ ஈவேராக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஆனால் அவங்க அப்பா நிற்கும் போது 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அப்போ மகனை விட தந்தைக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அந்த தொகுதியில். அதை விட்டுட்டு பெரியாரின் பேரனுக்கு கிடைக்கிறத விட நம்ம சந்திரகுமாருக்கு விஜயகாந்த் கட்சியில் வந்து 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அப்போ அவர் இதை விட மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அப்படி நம்ம கற்பனை பண்ண முடியுமா? அதனால் அது யதார்த்தத்தை தான் நம்ம பேசணும், கற்பனை அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏனென்றால் இப்போ இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது வந்து இப்போ நாம் தமிழரை நீங்கள் கூட்டணிக்கு எதிர்பார்க்கல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, யாருமே எதிர்பார்ப்பு எது கிடையாது. தேர்தல் நேரத்தில் தான் பிஜேபி சொல்றாங்க எல்லாருக்கும் திறந்து வச்சிருக்கோம், நாம் தமிழர் கூட வரலாம், யார் வேணா வரலாம். அவங்க யாரும் வேணாம் அவங்க விருப்பம் அது. அதாவது அவங்க வந்து வெளிப்படை தன்மையாக சொல்றாங்க. அப்படின் போது அவங்க என்னன்னா ஒரு வளரக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற கட்சி, அவங்க வந்து அவங்க திமுக கூட கதவு திறந்துருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அது பற்றி பிரச்சனை கிடையாது. தேர்தல் நேரத்தில் தான் முடிவாகும். ஏன்னா இடைத்தேர்தல் புறக்கணிப்புன்றது 2009 ஆகஸ்டில் வந்து இளையங்குடி, கம்பன், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் 5 தொகுதி ஜெயலலிதா அம்மா என்ற மிகப்பெரிய ஆளுமை புறக்கணித்தாங்க. அதற்கு பிறகு கலைஞர் என்ற ஆளுமை, அவர் புதுக்கோட்டை தேர்தலை புறக்கணிச்சார். சங்கரன் கோயில் தேர்தலுக்கு பிறகு நடந்த அராஜகத்துக்கு பார்த்து புதுக்கோட்டை புறக்கணிச்சார். ஆர்கே நகர் தேர்தலை புறக்கணிச்சாங்க. அதனால் அது வந்து நம்ம பெருசாக புறக்கணிப்புன்றது வந்து அது ஒரு வியூகம், தேர்தல் வியூகம். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறையாக நம்ம உங்கள் தொலைக்காட்சிக்கே தெரியும் எவ்வளோ அங்கே அராஜகம் நடந்தது கடந்த காலத்தில். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு கட்டத்திலையும். எவ்வளோ வேணா இருக்கட்டும் சார், ஆனால் சார் கேட்குறாருல, குறைஞ்சபட்சம் நீங்கள் போட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கான தார்மீகம் இருக்குது. நாங்கள் நின்னவங்க நீங்கள் எங்களை பார்த்து நீங்கள் வந்து செம்மட்டி அடின்றீங்க அப்படிங்க. இல்லை அதுதான். இப்போ கலைஞருக்கும் தார்மீக உரிமை இல்லையா, ஜெயலலிதா அம்மாவுக்கும் தார்மீக உரிமை இல்லையா? கடந்த காலத்தில் அவங்களும் தேர்தலில் நிற்கல. அதனால் அதை நம்ம கணக்கில் எடுக்க முடியுமா? அது வந்து புலி பாய்வதற்கு அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது ஒரு வியூகம், அவ்வளோதான். எல்லா கட்டத்திலையும் வந்து இடைத்தேர்தல்ன்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைமா. இப்போ ராஜஸ்தானில் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் கரண்பூர் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல், அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது அங்கே வந்து சிட்டிங் மினிஸ்டர், பிஜேபியோட சிட்டிங் மினிஸ்டர் ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் தோக்குறாரு, காங்கிரஸ் ஜெயிக்குது.
இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சூழ்நிலை சமீபத்தில் எதுவுமே கிடையாது. ஆர்கே நகர் தினகரன் மட்டும் நம்ம உதாரணம் சொல்லுவோம். தினகரன் தொகுதியில்னா 2 கட்சியுமே வந்து சுயேட்சை எதிராக தோத்துது, திமுகவும் வந்து டெபாசிட்டே போச்சு. அது வந்து ஒரு விதிவிலக்கு தான். மற்றபடி இங்கே இடைத்தேர்தல் நடக்கும்போது இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திருமங்கலம் ஃபார்முலா சொல்லுவோம், கும்மிடிப்பூண்டி ஃபார்முலான்னு சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். அதனால் இங்கே வந்து இடைத்தேர்தல் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை கட்சிகளுக்கு கிடையாது அப்படின்றது ஒரு உண்மை, யதார்த்தமான ஒரு கசப்பான உண்மை தான். அது ஜனநாயகத்தின் மீது கேள்விக்குரிய, தேர்தல் கமிஷன் மீது கேள்விக்குறி. அதுதான் ஒரு கேள்விக்குறி. பிரதான கட்சிகள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. எதனால புறக்கணிக்கிறாங்கன்றது ஜனநாயகத்தின் மேல தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கும் இல்லையா. அந்த கட்சிகளை குறை சொல்றதுல நம்ம வந்து பெரிய விஷயம் கிடையாது. கேட்போம். திரு வேலுச்சாமி, நீங்க சட்டமன்ற தேர்தலையும் ஒரு இடைத்தேர்தல், அதுவும் தமிழ்நாட்டுக்கு பேர் போன இடைத்தேர்தல்கள்லாம் நிறைய இருக்கு. அப்போ அதை நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்ற நான் முதல்ல தெளிவா சொல்லிட்டோமா, என் கருத்தை நான் சொல்ல போறதே இல்லை, அவங்க கருத்தை தான் நான் சொல்ல போறேன். அவர் சொன்னார்ல தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலே சரியா இல்லை, அதனால தெரியுங்க 89ல் அவங்க அதிமுக தான் மோசமான தோல்வி இருந்துச்சா, அதுக்கப்புறம் மதுரைக்கு மருங்காவலி இடைத்தேர்தல் வந்துச்சா, ரெட்டையில வாங்கி ஜெயிச்சாங்க, ரெண்டாங்களா இல்லையா, ஜெயிச்சாங்களா இல்லையா, அந்த நம்பிக்கை அப்போது அவர்களுக்கு இருந்தது. இப்ப ஏன் இல்ல? அதுக்கப்புறம் மோசமா போயிட்டு சார், ரொம்ப பணநாயகம் வந்துச்சு. அப்ப பணநாயகம் இல்லையா? 15-20 ஆண்டுகள்ல என்ன அப்பவும் திமுக தான் ஆட்சி, அதே ஆட்சி தானே இப்ப இருக்கு. அப்ப ஏன் அப்படி சொல்றீங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது போல. எல்லாரும் காங்கிரஸும் பேசுறது தான் திருமங்கலம் ஃபார்முலாவை பற்றி, காங்கிரஸும் விமர்சனம் பண்றது தான். இடைத்தேர்தல் நிக்கிறத பத்தி சொல்றதுக்காக சொல்றேன். நீங்க ஏற்கனவே நின்னு ஜெயிச்சிருக்கீங்களா இல்லையா? இருக்குல்ல. ஆனா சில நேரத்துல நம்ம அவங்களை பாராட்ட வேண்டியதா இருக்கு. எம்ஜிஆர் 6 மாசத்துல ஜெயிச்சிருக்காருல்ல இடைத்தேர்தல்ல. அது தாங்க நான் சொல்றேன். அப்புறம் நீங்களே சொன்னதை மாத்தி இப்ப சொல்றீங்க. இந்த திருமங்கலத்துக்கு அப்புறம் தானே நான் சொல்றேன், அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? திருமங்கலம் ஃபார்முலாக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. அதை தாண்டி பணம் கொடுத்து தோத்தல உங்களுக்கு தானே சொல்லலாம். நீங்க பெரிய ஆளுமைன்னு சொல்ற முதலமைச்சரா இருக்கிற போதே அந்த அம்மையார் எந்த பர்கூர்ல நின்னாரு, அப்ப எவ்வளவு பணம் செலவு பண்ணாங்க, அதை மீறி அந்த தோத்தது இல்லையா சாதாரண சுகவனத்துக்கிட்ட. அதனால தேர்தல்ல வந்து சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தலா இடைத்தேர்தல், தேர்தலுக்கு என்னங்க சும்மா எதானா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா சார், இடைத்தேர்தல் நீங்க பேசுறீங்க, என்ன பேச விடுங்க. சரி பேசுங்க. எது பணத்துல தான் ஜெயிக்கிறாங்க, தேர்தல பணம் செலவு பண்ணல தப்பா சொல்றீங்க. தப்பா? ஆமா, உங்க பொது தேர்தல் இடைத்தேர்தல் ஒப்பிடுறீங்களா? நான் இடைத்தேர்தல் தான் சொல்றேன். இப்போ இந்த பொது தேர்தல்ல நிக்க மாட்டாங்களா? அப்ப இடைத்தேர்தல் நிக்க மாட்டாங்களா? இப்போ இந்த 2024 நிக்க மாட்டாங்களா? திருமங்கலத்துக்கு அப்புறம் தான் சொல்றேன், திருமங்கலம் தேர்தலுக்கு அப்புறம் தான் சொல்றேன் ஃபார்முலா, அதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். கும்மிடிப்பூண்டி ஃபார்முலா சொல்றேன், போன ஃபார்முலா பத்தி சரி அவர் பேசுங்க. நீங்களே பேசுங்க. நீங்க யூ மேட் யுவர் பாயிண்ட், நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க, அவர் சொல்லிட்டு. அங்க வந்து தர்மபுரியில அவங்க பர்கூர் தொகுதியில செலவு பண்ணதை விட இப்ப அதிகம் செலவு பண்ணிட்டாங்களா? தோல்வி அடைஞ்சா இல்லையா? மக்கள் தான் எஜமானர்கள், பணம் செலவு பண்ணாங்க, அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க என்பது வாக்காளர்களை கேவலப்படுத்துகிற ஒன்று. இந்த தமிழ்நாட்டிலே நடந்துச்சு 52 தேர்தலையே, 52ல இந்தியாவிலேயே தேர்தல் இந்த நோட்டீஸையே விமானத்தில் போட்டது கோயங்கா, ஏத்தியவன் நிக்க மாட்டேன்ட்டான். அப்போ ஒரு சாதாரண சைக்கிள் கூட இல்லாத திருக்குறள் முனுசாமி இவர் நிக்கட்டுனாங்க, அவர் ஜெயிச்சார். அதனால தேர்தலில் பணம் செலவு பண்ணாதான் ஜெயிப்பாங்க என்பதெல்லாம் இல்லை. ஆனா இன்னொன்று, நம்ம நாகராஜ் ஒரு உண்மையை சொன்னார், அதையும் சொல்லிடுவோம், இவர்கிட்ட மட்டுமே இருந்தா அவர் கோச்சுக்கார். இந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரே தேர்தல் மோடி ஆதரவு மோடி எதிர்ப்பு, விதமான ஓட்டு இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டு. இப்ப கூட இன்னைக்கு வந்திருக்க மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியும். அதுல 16 தொகுதியில் மோடி எதிரான ஓட்டு எடுத்துக்கிட்டா 16 தொகுதி பிஜேபி தோத்துருக்கும். நாங்க ஏன் இத பத்தி இப்ப திருமாவளவன் சொன்னார், இல்ல அதத்தான் சொல்றாங்க, நீங்க பிரிஞ்சு நிக்கிறீங்க, உங்களுக்கு ஈகோ பிரச்சனை, ஒண்ணா இருக்க மாட்டீங்க. அது நீங்க சொல்றதை தான் நானும் சொல்றேனே, அனுபவங்கள் தான் பல பேர்களை செதுக்குகிறது. எத்தனை அனுபவம்? 3-0 வாங்கிட்டீங்க சார் டெல்லியில, ட்ரிபிள் டக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி எத்தனை தடவை போட்டி போட்டுச்சு, ஆமா, எங்க ஜெயிச்சிருக்கா? ஜெயிப்பது தோல்வி என்பது ஜனநாயகத்துல எதுவும் நடக்கும், அது வேற. இதுதான் ஜெயிக்கும். இப்ப நீங்க என்ன கேட்டா, பக்கத்துல ஹரியானா போன முறை கெஜ்ரிவால் தனியார் நின்றதுனால ஆட்சி காங்கிரஸ் பிடிக்க வேண்டிய ஆட்சி போச்சு, எங்களுக்கு அதுல வருத்தம் இருந்துச்சு. இப்ப கெஜ்ரிவால் பிடிக்க வேண்டிய ஆட்சி காங்கிரஸ் தனியார் நின்றதா போச்சு, தெரிஞ்சதா? இப்ப 2 பேருக்குமே நாம் எப்படி இருக்கணும், காளைகள் 4 காளைகள் தனித்தனியாக இருக்கிற போது சிங்க வேட்டையாடுச்சு சார். இந்த மாதிரி 45 தேர்தல் நம்ம வந்து உதாரணம் சொல்ல முடியும். எத்தனை நாள் பாடம் கத்துக்கிட்டே இருக்கட்டும், இத கத்துக்கிட்டு தான் 46 ஜெயிக்க கூடாதா? எப்ப சார் நீங்க வருத்தப்படுறீங்க? உங்க திருமாவளவன் வருத்தப்படுறாரு, சண்முகம் வருத்தப்படுறாரு. உங்க வருத்தம் எனக்கு புரியுது. என்ன இந்த பிஜேபி ஆட்சி எப்போ போகாதான்னு நினைக்கிறீங்க?
அந்த வகையில உங்க உணர்வை புரிஞ்சுக்கிறேன் சார். எல்லாம் உங்க கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க, கூட்டணியில் இல்லாத எடப்பாடி பழனிசாமி வேற வருத்தப்படுறாரு. இல்ல அதோட அவரு இன்னும் எத்தனை பேர் சொல்லணும்? தொடர்ந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு நம்ம நாகராஜ், இந்தி கூட்டணி தேராது, இந்தி கூட்டணி தேராதுன்னு கரெக்டா சொல்றாரு அவரு. கரெக்ட்டுமா அது? எங்க கூட்டணி இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணின்னு சரியா ஏன் தெரியுமா சொல்றாரு? என்ன ஏ ஃபார் அலையன்ஸ்? என்ன சொல்ல விட்டாதானே தெரியும். ஜிஎஸ்டி டாக்ஸ்னு சொல்ற மாதிரி எனக்கு சொல்ல விட்டாதானே தெரியும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், இது யாருடைய கொள்கை? அந்த ஒரே மொழி என்பது இந்தி, அதானே அவங்க சொல்றாங்க. ஓ, அந்த ஹிந்தி, அந்த ஹிந்தி கூட்டணி உருப்படாதுங்கிறாரு. இன்னைக்கு ஜெயிக்குதுன்னு நினைக்காதீங்க, நான் வெளிப்படையா சொல்றேன், எதிர்காலத்துல வராதுன்னு. சரி, நம்ம என்ன கேட்கலாம், ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது வேற. அவர்கள் கடந்த காலத்தில் செய்த ஒண்ணு வேணாம், உலக வரலாறுலே இல்லாத லட்சக்கணக்கான விவசாயிகள் ஓராண்டுக்கு மேல டெல்லியில போராடின ஒரு வரலாறு உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அன்றைக்கு அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, நீங்க வித்ட்ரா பண்ணுங்க, நாங்க அது திரும்பி கொண்டு வரணும். இன்று வரை நிறைவேற்றிருக்காங்களா? என்ன அவங்க தான் வித்ட்ரா பண்ணிட்டாங்களே. என்னது விவசாய சட்டத்தை? அதுக்கப்புறம் அப்ப கொடுத்த வித்ரா பண்ணது மட்டும் இல்ல, திருத்தத்தை வித்ரா பண்ணதோட வேற அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, கொள்முதல் அதனுடைய விலை உயர்த்தி குறைந்தபட்ச கொள்முதல் வேற உயர்த்தி கொடுப்போம், இதெல்லாம் சொன்னாங்கல்ல, இன்றைக்கு வரலும் கொடுக்கல. 2014 இதே மோடி என்ன பேசினார் தேர்தலில்? எந்த ஒரு நாட்டில் ஆட்சியில் பண மதிப்பிழவு குறையுதோ அங்கே கேவலமான ஆட்சி நடக்கும் சொன்னாரா? ஓகே, இப்ப பண மதிப்பிழவு குறைஞ்சிருக்கா இல்லையா? நீங்க வேற இஷ்யூஸ் போறீங்க. வேற இல்லைங்க, வருவோம் கூட்டணி.